ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம திஸ் கீவேர்ட் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ் பற்றி பார்த்தனால இப்போ திஸ் கீவேர்ட் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் டீச்சர் அப்படின்னு ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே நேம்னு ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஏஜ் அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த டீச்சர் கிளாஸை யூஸ் பண்ணி நான் இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹீப் மெமரிக்குள்ளே வந்து ஒரு டீச்சர் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். இந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை தான் இந்த T1 அப்படின்ற வேரியபிள் வந்து ஹோல்ட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த T1ன்ற வேரியபிளை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்க ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கிளாஸில் டிஃபைன் பண்ணியிருக்க மெத்தட்ஸும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த T1ன்ற வேரியபிள் யூஸ் பண்ணி இந்த செட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணுறேன். அதுக்குள்ளே 3 ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறேன். ராபின்னு ஒரு ஆர்குமெண்ட்டு, 21ன்னு ஒரு ஆர்குமெண்ட்டு, அப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளே நான் ஒரு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போது இந்த மெத்தடுக்குள்ளே இருக்க இந்த கோடு வந்து ரன் ஆகும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து திஸ் கீவேர்ட் பற்றி லேர்ன் பண்ண போகிறோம். ஒவ்வொரு தடவை நம்ம இந்த T1ன்ற ரெஃபரன்ஸ் வேரியபிளை யூஸ் பண்ணி இந்த மெத்தடை கால் பண்ணுறப்போ அதுக்குள்ளே திஸ் கீவேர்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த திஸ் கீவேர்டு வந்து ஈக்குவல் டு T1 இருக்கும். ஏன்னா நம்ம இந்த T1 யூஸ் பண்ணி தான் இந்த செட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மெத்தடை வந்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த திஸ் கீவேர்டும் ஈக்குவல் டு T1 இருக்கும். அதாவது இந்த திஸ் கீவேர்டும் இந்த டீச்சர் ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணும். இந்த திஸ் கீவேர்டும் டீச்சர் ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை ஹோல்ட் பண்ணுறதுனால இந்த டீச்சர் ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த கிளாஸில் டிஃபைன் பண்ணியிருக்க மெத்தட்ஸும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ டீச்சர் ஆப்ஜெக்ட்குள்ளே வந்து நேம்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்புறம் ஏஜ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அந்த நேம்ன்ற ப்ராப்பர்ட்டியை இந்த திஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த வேல்யூ ஆஃப் த பேராமீட்டருக்கு வந்து செட் பண்ணிடுவோம். இந்த நேம்ன்ற பேராமீட்டரோட வேல்யூ வந்து ராபின்னு இருக்கும். அப்புறம் ஏஜ்ன்ற பேராமீட்டரோட வேல்யூ வந்து 21 இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த மெத்தட் காலில் வந்து ராபின் 21 அப்படின்ற வேல்யூ தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்ஜெக்டோட நேம் வந்து ராபின்னு செட் ஆயிரும். அப்புறம் ஏஜ் வந்து 21ன்னு செட் ஆயிரும். ஸோ இங்கே நேம் வந்து ராபின் அப்படின்னு செட் ஆயிரும். ஏஜ் வந்து 21 அப்படின்னு செட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு திஸ்ஸும் T1ம் சேம் ரெஃபரன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் தான் ஹோல்ட் பண்ணுதா அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக திஸ் ஈக்குவல் டு T1 அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டுட்டு நான் வந்து அதை பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ இதை ரன் பண்ணுறப்போ அவுட்புட்டில் வந்து திஸ் அண்ட் S1 ஆர் சேம் ரெஃபரன்ஸ் அப்படின்னு வரும். ஸோ திஸ் கீவேர்ட் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் இப்போ வந்து இதை கோடில் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த சேம் கோட் எடிட்டரில் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு டீச்சர் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிடுவோம். அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து செட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணிடுவோம். அதுக்குள்ளே வந்து திஸ்ஸை யூஸ் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து செட் பண்ணிடுவோம். அப்புறம் திஸ் ஈக்குவல் டு T1 பார்த்து நம்ம ஒரு அவுட்புட்டை வந்து பிரிண்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து கோடை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ திஸ் அண்ட் T1 ஆர் சேம் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா திஸ்ஸும் சேம் ரெஃபரன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்டை தான் பாயிண்ட் பண்ணுது, T1ம் சேம் ரெஃபரன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்டை தான் பாயிண்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அந்த ஆப்ஜெக்டோட வேல்யூஸை வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் கரெக்டாக ராபின் அப்புறம் 21 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் கீவேர்ட் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.